ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம அந்த வீடியோவில் சுவையான சிக்கன் குழம்பு ஒன்று எப்படி ஈஸியாக வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்துருக்கிறேன். மண் பாத்திரத்தில் சிக்கன் கறி, ஃபிஷ் கறி எல்லாம் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் அதில் கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டுக்கோங்க. பெரிய சீரகம், சின்ன சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலம் அதெல்லாம் நம்ம போட்டுக்குவோம். போட்டுட்டு நான் பட்டை, கிராம்பு, ஏலம் போட மாட்டேன். ஏன்னா பட்டை, கிராம்பு, ஏலம் வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் குழம்புல சேர்த்துக்குவேன். இப்போ வந்து நான் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம வந்து தேவையான அளவு தக்காளி எடுத்துக்குவோம். நான் ஒரு சாதாரண நான் ஒரு கொஞ்சம் சிக்கன், அதாவது 1/2 கிலோ மாதிரி எடுத்தனால கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். அது கூட வெள்ளைப்பூடு போட்டுக்குங்க. வெள்ளைப்பூடு போட்டு இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுக்குங்க. அப்படி இல்லாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் செஞ்சு நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை நல்லா நம்ம வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கு பிறகு தேவையான அளவு கருவேப்பிலும் தக்காளியும் எடுத்து வச்சுக்குவோம். அதையும் நம்ம இதோட போட்டுட்டு நல்லா வதக்கிக்குவோம். தக்காளியும் கருவேப்பிலும் போட்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு தேவையான அளவு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப தேவையான அளவு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கணும். இதை நல்லா நம்ம வதங்கினதுக்கு பிறகு சிக்கன், நான் வந்து கிழங்கு கொஞ்சம் போட்டு சிக்கனோட உருளைக்கிழங்கு 2 எடுத்து அதையும் நான் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சிக்கனோட போட்டு செய்யலான் இருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வெறும் தனியாக சிக்கன் கூட செய்யலாம். ஆனால் உருளைக்கிழங்கும் சிக்கனும் போட்டு செய்யும் பொழுது நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் உருளைக்கிழங்கும் சிக்கனும் போட்டு தான் எப்பயுமே செய்வேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே நம்ம உருளைக்கிழங்க நல்லா வதக்கிக்குவோம். வதங்கினதுக்கு பிறகு நான் ஏற்கனவே சிக்கன் வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சளும் உப்பும் கொஞ்சம் போட்டு பெரட்டி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கிழங்கு ஓரளவு எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் துண்டுகளை போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் துண்டுகளையும் நம்ம போட்டுட்டு இதில் வந்து நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள், மசாலாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்குவோம். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம எண்ணெயிலே நம்ம வதக்கிடணும். முதல்ல நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு நம்ம மசாலாலாம் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்க விடுவோம். இப்போ எண்ணெயில் நல்லா கொஞ்சம் இப்போ இப்படி கொதிச்சிக்கிட்டு இருக்கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்குவோம். அப்போ அந்த எண்ணெய் வந்து நல்லா பட்டு இதாகும் பொழுது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் போட்டு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய் தூளும் மசாலா தூளும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டுக்குங்க. இதில் மிளகுத்தூள் விருப்பம்னா மிளகுத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கொஞ்சம் கூட வேணாம் அப்படிங்கிறதுனால மிளகுத்தூள் சேர்க்கல. ஆனால் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டாலும் நல்லா ஒரு வாசம் ஒன்று வரும். இப்போ இதையும் நம்ம நல்லா போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிளகாய் தூள் போட்டாச்சு, மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு மசாலா தூள், நான் ஏற்கனவே மஞ்சள் போட்டு தான் சிக்கனை பெரட்டி வச்சுருந்தேன் லைட்டாக. அதனால நான் கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டேன். இப்போ மசாலா தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே மிளகாய் தூளும் மசாலா தூளும் அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் குழம்பு வந்து கசக்கிற தன்மை வந்துடும். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிட்டு ரொம்பவே ஈஸியாக வைக்கக்கூடிய சிக்கன் குழம்பு. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வச்சுருவோம் மூடி போட்டு. எப்பயுமே நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கும் பொழுது அந்த மசாலாவோட வாசம் உள்ளுக்கே இருந்து வேகும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுக்குவோம் அந்த கொஞ்சம் தண்ணியிலே. இப்போ திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக வைப்போம். இது ரொம்பவே ஈஸியான சிக்கன். சிலர் மசாலாலாம் அரைச்சி போட்டு செய்வாங்க. அது வேறு ஒரு வகை. அதையும் நான் இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். இது வந்து ஒரு அவசரமாக நம்ம சிக்கன் குழம்பு செய்கிறோம், கொஞ்சம் சிக்கன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிழங்கு இப்படி வெட்டி போட்டுட்டு சிக்கனையும் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி மிளகாத்தூள், மசாலாத்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள் மட்டுமே போட்டு செய்யலாம். இதில் வந்து நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலத்தை நல்லா லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்குவேன் வாசம் மாறதுக்கு. ஏன்னா சில நேரம் கிராம்பு, ஏலமெல்லாம் கடிப்பட்டால் எங்களோட வீட்டில் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அதனால நான் வந்து அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நல்லா சேர்த்துக்குவேன். சேர்த்ததுக்கு பிறகு நல்லா வாசனையாக இருக்கும். அதை நம்ம கடைசியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி எண்ணெயில் இந்த மாதிரி குழம்பு கொதிக்கையிலையும் போட்டு சேர்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓரளவு இதாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு மூடி ஒன்று போட்டு நல்லா வேக வச்சுக்குவோம். இப்போ நல்லா சிக்கன் குழம்பு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ திறந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிக்கன் குழம்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு உப்பு பத்தாட்டி தேவைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சிக்கன் குழம்பு. கிழங்க வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கரண்டியால் கிண்டி பார்த்துக்கணும் வெந்திருக்கா அப்படின்னு. வெந்திருந்தால் ஓகே, சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் சிக்கன் ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். சிக்கன் குழம்பை பார்க்கையிலேயே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். இது வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.